வணக்கம் மக்களே, நான் தானே உங்களை மாடித்தோட்டம். நீங்கள் மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம ஷார்ட் ஃபிலிமாக கொடுத்தோம். ஷார்ட் வீடியோவை கொடுத்துட்டோம். அது கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஞ்சம் பெருசாக லெவலில் பார்க்க போகிறோம். என்ன இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரல் செக்கப்னா எப்படி சொல்கிறேன், நீங்கள் பாடியை வந்து நீங்கள் செக்கப் பண்ணின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நீங்கள் போவீங்க. அதுக்கு பதிலாக இப்போ நிறைய பேர் நான் சொன்னேன் நியூட்ரிஷியன், நாங்கள் வந்து உங்களுக்கு பாடி வெயிட்டை வந்து குறைக்கிறோம், இல்லை உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கிறத நாங்கள் டெவலப் பண்ணி தரோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. இப்போ வந்து அதை விலாவரியாக பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ட்ராபேக் வருதுன்றதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதான், சின்ன விஷயம் தான். என்ன இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு 2 லேடிஸோ இல்லை ஜென்ஸோ யாராவது இந்த வெயிட் மிஷின் தரையில் கீழே வச்சுருப்பாங்க, வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அவங்க பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஷீட் மாதிரி ஒன்று வந்து ஓப்பன் பிளேஸில் வச்சுருப்பாங்க. ஒரு குடை மாதிரி வச்சுட்டு ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துக்கிட்டோ இல்லை விசிட்டிங் கார்டை கொடுத்துக்கிட்டோ, நீங்கள் வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது, வெயிட்டை கம்மி பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை, ஸோ வெயிட் கெயின் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு கிளாஸஸ் இருக்குது, இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ நிறையா போலீஸ்காரங்கள்லேருந்து எல்லாருமே அதை மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நியூட்ரிஷன் சென்டர் மாதிரி போட்டு பண்ணுறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு பிளேஸ் வச்சு அதுக்கு கரெக்டான ஆள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு தாராளமாக அவங்ககிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். தெரியாத 3வது மனுஷன்ட்ட போய் தயவு செஞ்சு நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஏன் மாட்டிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த சமீப காலமாக வந்து ஒரு பெரிய லெவல் ஸ்கேம் மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு. ஸ்கேம் கிடையாது, இவங்க வந்து சைபர் கிரைமில் இதை நான் கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி நியூட்ரிஷன் சென்டர் இல்லை வெல்னஸ் சென்டரு, கோச்சிங் தரோம், இது தரோம், அது தரோன்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் நடந்தப்போ உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் மாதிரி வாங்கி அவங்க வச்சுக்குவாங்க. சரிங்களா? இதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் ஒரு சில விசமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கெட்ட விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சு, அதே மாதிரி அவங்க பேர் கிடச்சிருச்சு. சரிங்களா? இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆன்லைனில் அப்ரோச் பண்ணுறாங்களா, ஃபேஸ்புக்கில் அப்ரோச் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்லேயே போட்டிருப்பான், நான் இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லும் போது அவங்களோட ஐடியை வச்சு அந்த ஐடிக்கு ஒரு 2 நாளைக்கு கரெக்டான மெசேஜாக கொடுப்பான். எப்படின்னா, ஹாய் மேடம், இன்னைக்கு இது பண்ணிங்களா அது பண்ணிங்களா, அந்த மாதிரி ஹாய் மேடம் போட்டு அனுப்பான். 3வது நாள் என்ன பண்ணுறான் தெரியுமா? 3வது நாள் எடுப்பே வந்து அவங்க பேரை சொல்லி டீ போட்டு பேசுறது. என்னடி பண்ணுற, உன் புருஷன் இருக்கானா, சரிங்களா, இல்லை உன் புருஷன் வெளியே போயிட்டானா, அவங்க வேற எந்த இதுக்காக என்ன இஷ்யூக்காக அவங்க வந்து அதை கன்சல்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இஷ்யூவை வந்து அவனோட சாதகமாக பயன்படுத்திக்கிறது. ஒருத்தவங்க ப்ரெக்னென்சிக்கு செக்கப் போயிருக்காங்க போல், நர்ஸு நினச்சிட்டு பேசுகிறாங்க. அவன் அந்த ஆக்சுவலாக அந்த நர்ஸோட அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணானா இல்லை நர்ஸு பேரில் போலியாக க்ரியேட் பண்ணானான்னு தெரியல. அது மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலமையில இருக்குது. ஆனால் வெகு விரைவில் கண்டுபிடிச்சிரும் அதையும். அது எவன் பண்ணா ஏது பண்ணான்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குறவங்களே இருக்கலாம், வந்து பார்க்கலாம். ஆனால் உறுதியாக சொல்கிறேன், கண்டுபிடிச்சிருவாங்கன்ற விட கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவன் வந்து சொல்கிறான், ஒரு ப்ரெக்னென்சிக்காக வந்தவங்களுக்கு சொல்கிறான், அவன் டிப்ஸ்லாம் சொல்கிறான். எப்படி டிப்ஸு சொல்கிறான்னு தெரியுமா? உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணாங்களா, நீங்கள் ஃபஸ்ட் நைட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி மெசேஜ். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டை ஆன்லைனில் வந்து இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் அவங்களுக்கு விருப்பத்துக்கு மாறாதான் பயன்படுத்துறாங்க. சில பேர் ஃபேக் ஐடியில் பண்ணுறாங்க, என்னும் பண்ணி தொலைகிறாங்க. அது அவனோட இஷ்டம், அது கர்ம வினையில் அவன் பார்த்துக்குவான். ஆனால் இப்போ இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அதிகமாக வந்து நடக்குது. அதுவும் பெண்கள் பேரில் ஐடியை தான் க்ரியேட் பண்ணி தான் தாராளமாக உள்ளே வராங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 5-6 வருஷம் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனைனாலும் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ வந்து போக போக டெவலப்மெண்ட் ஆகுதே போகுது. அதாவது அட்வான்ஸாக வந்து மாடல் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகினாலும் அந்த சில்லித்தனமான விஷயம் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு என்ன தான் சொல்யூஷன்னு எனக்கும் தெரியலை. இந்த வெல்னஸ் பேர்லேயே வந்து உள்ளே வந்து உன் புருஷன் இருக்கானே இல்லையா, இல்லை நான் வேணா குழந்தை உனக்கு பெற்று தரவா, இந்த மாதிரி பேசுகிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பேசுகிறனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட மெயினானது உங்கள் ஃபேஸ்புக்கில் கண்டவனை உள்ளே விடாதீங்க. ஆட் ஃப்ரெண்டையும் லாக் பண்ணுங்கள், மெசஞ்சர்லேயும் லாக் பண்ணுங்கள். கண்டவனை நீங்கள் உள்ளே விடாதீங்க. அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடியை எங்கேயும் அனாவசியமாக எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண கொடுக்காதீங்க.
யார் கேட்டாலும் சரி, பேங்க் சைட்லேருந்து கேட்டால் தவிர பேங்க் சைடில் கேட்டாலுமே அதையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. யோசித்து கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பராக இருக்கட்டும், உங்கள் மெயில் ஐடியாக இருக்கட்டும், எதையுமே எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த குலுக்கல் பாக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் வச்சுருப்பாங்க. அங்கேயும் இந்த வெல்னஸ்லாம் வருவாங்க. இந்த குலுக்கல் பாக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க, ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தா நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்ட்லாம் அங்கே ஒன்றும் தர மாட்டாங்க. இந்த மாதிரி எவனா ஒருத்தன் கேனையை வந்து நமக்குன்னு வந்து சிக்குவான். நாங்கள் வந்து இது தரோம் அது தரோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேனையும் உங்களோட நம்பர் எடுத்துருவான், உங்கள் மெயில் ஐடி எடுத்துருவான், உங்கள் ஃபேஸ்புக் ஐடி எடுத்துருவான், உங்களை போட்டு கிறுக்காக்கி இன்னும் சில பேர் என்ன சொல்ல, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் என்ன செய்வான் தெரியுமா, உங்களுக்கு வீடியோ வந்து அனுப்பான். செக்ஸுவல் வீடியோவாக போட்டு தள்ளுவேன். உங்களுக்கு போட 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 நீங்கள் வெறுத்து போய் உங்கள் அக்கௌண்ட்டே நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க. மொதல் விஷயம். 2வது விஷயம், உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுக்குள்ளே இந்த பயபிள்ளை என்ன பண்ணுங்க, உங்களோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கேதர் பண்ணி எங்கெங்கே என்னென்ன சுருட்ட முடியுமோ அங்கங்கே அதை சுருட்டுவான். சில நேரம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா உங்களோட ஃபோட்டோவோ வீடியோவோ நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணணும், நான் ஷேர் பண்ணாமல் இருக்கேன்னா எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ இத்தனை ஆயிரங்கள்லேருந்து லட்சங்கள் வரைக்கும் போகும். இந்த மாதிரி கொடுக்கணுன்ற பிளாக்மெயில் பண்ணுவானுங்க. ஸோ நீங்கள் தான் நம்மளை சேஃபாக வந்து செக்யூர் பண்ணிக்கணும். அனாவசியமாக எவனையும் உள்ளே விட்டுறக்கூடாது. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஏன் நம்ம வாழ்க்கையிலேயே நடுவில் ஒருத்தன் வர்ற மாதிரி தெரிஞ்சால் அப்பயே அவனை வெட்டி விட்டுறணுன்றான. என்னனாலும் பண்ணலாம். அவனை வந்து வெட்டி விடுறதுக்கு நீங்கள் என்னனாலும் பண்ணலாம். உங்கள் 2 பேர்த்துக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு நடுவில் எவனையும் உள்ளே விடாது. விட்டுட்டோம்னா அவ்வளோதான். வாழ்க்கையே இவங்களே நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. இதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட் வீடியோ போடாமல் கொஞ்சம் லாங் வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ அதிகமாக நடந்திருக்கு. நான் சைபர் கிரைமில் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். இது எதனால் வந்து நான் ரைஸ் பண்ணேன்னா, எனக்குன்னு நடந்திருக்கு. என்னைய மாதிரி இன்னும் 2-3 பேருக்கு நடந்திருக்கு. அவங்க வந்து வெளியே சொன்னாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இதை ஒரு இஷ்யூவாக வெளியே எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஹாஃப் டே ஆச்சு. அவங்கள சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. இந்த ரிசல்ட்டு படி என்ன வருதோ அது படி தான் அடுத்தது நகலும். இதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போச்சுன்னா எப்படின்னா, உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து அவங்க கண்டமணிக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா பற்றி, அப்பாவை பற்றி, இவனை பற்றி, இவன் மவனே, அவன் மவனே அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் போட்டால் தயவு செஞ்சு நீங்கள் ரிப்ளை கொடுக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்களும் உடந்தையான மாதிரி தான் இருக்கும். அவன் உங்களை திட்டுறானா தாராளமாக திட்டிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் திட்டதை நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்குரிய பர்சன் உள்ளே இருப்பார். அது செக்ஷன் படி என்ன செக்ஷன் வருதோ அந்த செக்ஷன் படி உள்ளே இருப்பார். இந்த விஷயத்தில் நான் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும், அட்வொகேட் அவங்கள்ட்ட நன்றி சொல்லுவேன். நிறைய அட்வொகேட்டை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் சமீப காலமாக எனக்கு ஒரு சில அட்வொகேட் சொன்னது என் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, மிஸ்டர் இவர் விக்னேஷ் முத்துக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இதுதான் நான் வந்து பார்ப்பேன். அவர் பார்க்கும் போது அவர் சின்ன சின்ன டிப்ஸு கொடுக்குற போது தான் அந்த டிப்ஸின் படி தான் நான் வந்து அந்த விஷயத்தை நான் செஞ்சேன். நான் அந்த பர்சன் வந்து என்னை கண்டினியூவாக வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டே வர, நீ பண்ணிடுவியா, நான் உன்னை ஆளை வச்சு தூக்கிடுவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், அந்த மெசேஜுக்கு எதுவுமே ரிப்ளை கொடுக்கல. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் சைபர் கிரைமில் சேர்த்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ உங்கள் வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எவனையும் உள்ளே விட்றாதீங்க. எதுக்காக பர்டிகுலராக இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மார்கழியோட இந்த பிரச்சனைக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சுட்டு தையில் வந்து நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு முன்னேறிப்போங்க. அதுக்குன்னு தமிழர் புத்தாண்டுன்னு சொல்லி தையை வந்து சொல்லக்கூடாது. தமிழர் புத்தாண்டு என்றைக்குமே சித்திரை 1 தான் தமிழர் புத்தாண்டு. எல்லாரும் நல்லா இருப்போம். தை திருநாளை நல்லபடியாக கொண்டாடுவோம் மக்களே. நன்றி, வணக்கம்.